ஆளுநருக்கு ஒரு வேலையே இல்லையா? ஆளுநர் எங்கே தவறு நடக்குது, எங்கே அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதான் அவங்க பார்க்குறாங்க. அவர் தான் சொல்கிறாரு, கஞ்சா மட்டும் ஏன் பிடிக்கிறீங்க, மெத்தபெட்டமைனை ஏன் பிடிக்க மாட்டேன்றீங்கன்னு கேட்குறாரு. தப்பா அது? அவர் கேட்குறாரு, நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஜாதிய வன்கொடுமை ஏகப்பட்டது நடக்குதுங்கிறாரு. அது தப்பா? ஆன்மீக பூமி தான் இது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எப்படி சார் 44,000 கோயில் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்குது? ஆன்மீக பூமியிலன்னா இது என்ன? அதுக்கப்புறமா தான் வந்து ராமசாமி நாயக்கர் வந்து ஒரு இடத்துலையும் போயிட்டு அவருடைய சொந்த சிலையை வந்து நிறுவி வச்சிருக்கிறாரு. அப்போ அது வந்து உடனே வந்து பகுத்தறிவு மண்ணா மாறிடுமா? ஆஸ்திக இது நாத்திக பூமியா இது மாறிடுமா? என்ன சார் பேசுறீங்க? நம்மளுடைய பாரம்பரியத்தை பத்தி பேசுறாரு, தமிழ பத்தி பேசுறாரு, நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தை பத்தி பேசுறாரு. நீங்க தான் வந்து உல்டாவா பேசிக்கிட்டு இருக்கீங்க. வடக்கன்ஸுங்கிறீங்க, பானிபூரி அப்படிங்கிறீங்க, பீடா வாயன் அப்படிங்கிறீங்க, கக்கூஸ் கழுவ வந்தாங்க அப்படிங்கிறீங்க. இந்த மாதிரி பிரிவினை இவங்க தான் பண்றாங்களே தவிர, ஆளுநர் இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் சார், செப்டம்பர் 2021 வந்தார் சார். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 3½ வருஷம் ஆகிப்போச்சு. ஓகே. 3.25 வருஷம் ஆகிப்போச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவர் ஏதாவது ஒரு தவறான செய்கையோ, ஒரு தவறான சொல்லோ பயன்படுத்தியிருக்கிறார் சொன்னேன்னா, இன்னைக்கு வரைக்கும் நான் பார்க்கல.